ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் சிறப்பான வெற்றி யாருக்கு? தமிழக சட்டப்பேரவை தொகுதியோட வரிசையில 29வது இடத்தை பெற்றிருக்கிற தொகுதி ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி. ஆன்மீக சிறப்பும் உலகத்தரம் வாய்ந்த தொழில் வளர்ச்சியும் ஒருங்கே அமைந்த ஒரு தனித்துவமான தொகுதியா இந்த தொகுதி பார்க்கப்படுது. வைணவ தத்துவ ஞானியான ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த புண்ணிய பூமி தான் இது. இங்க இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயில் உலக புகழ் பெற்றதுன்னே சொல்லலாம். அதே போல முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட நினைவிடமும் இங்கதான் அமைஞ்சிருக்கு. அரசியல் ரீதியா சென்னைக்கு மிக பக்கத்திலேயே இருக்கிறதால மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கிற தெற்காசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் அழைக்கப்படுது. அதோட ஒரகடம் சிப்காட் வளாகங்கள் இந்த தொகுதியோட முக்கிய அம்சங்களா பார்க்கப்படுது. 1952ல இருந்தே இந்த தொகுதி தேர்தல்களை சந்திச்சுட்டு வருது. இதுல காங்கிரஸ் கட்சி 7 முறையும், திமுக 4 முறையும், அதிமுக 2 தடவையும் வெற்றியும் பெற்றிருக்காங்க. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக கூட்டணியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை அதிமுக வேட்பாளர் கே பழனியை 10,879 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. தொழிற்பேட்டைகள் நிறைந்த பகுதிங்கிறதுனால இங்க இருக்கிற தொழிலாளர்களோட வாழ்வாதார பிரச்சனை தான் இங்க முதன்மையானதா கருதப்படுது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில ஏற்படுற கடும் போக்குவரத்து நெரிசலால பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புதூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து முடிக்கணும் அப்படிங்கிறது இந்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில பாதாள சாக்கடை திட்டம், அதோட சீரான குடிநீர் விநியோகம் இன்னுமே பெரிய சவாலா தான் இருக்குது. உள்ளூர் இளைஞர்களுக்கு சிப்காட் நிறுவனத்துல 80% வேலை வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிற பிரதான கோரிக்கையும் இருக்குது. அதே போல தொழிற்சாலைகளுக்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வர நிலையில எஞ்சி இருக்கிற விவசாய நிலங்களையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிறது விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்குது. திமுக கூட்டணியில தற்போதைய எம்எல்ஏவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை மீண்டும் இங்க போட்டியிடுறாரு. ஆளுங்கட்சியோட பலம் தொகுதி முழுக்க அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட அறிமுகம்னு அவருக்கு இந்த தொகுதி மிகவும் சாதகமாதான் கருதப்படுது. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கே பழனி இங்க களம் காண்றாரு. இந்த தொகுதியில அதிமுகவுக்கும் பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்குது. கடந்த முறை தோல்வி அடைந்தத எப்படியாவது இந்த முறை சரி செய்யணுங்கிற முனைப்புல பழனி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. அதே போல நாம் தமிழர் கட்சி சார்புல சிந்து இங்க தீவிரமா பிரச்சாரம் செஞ்சுட்டு வராங்க. புதிதாக களம் கண்டிருக்கிற தாவேகா சார்புல அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் தென்னரசு இங்க போட்டியிடுறாரு. தாவேகாவினர் இளைஞர்களோட ஆதரவு மற்றும் விஜயோட செல்வாக்கு இங்க மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த தொகுதியில 4 பேர் களத்துல இருந்தாலும் காங்கிரஸ் மற்றும் அதிமுக இடையேதான் நேரடி போட்டி நிலவுது. ஆனாலும் இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி பிரிக்கும் வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கிற காரணியா இருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் தெள்ள தெளிவா சொல்றாங்க. குறிப்பா வன்னியர் மற்றும் தலித் மக்களோட வாக்குகள் தான் இந்த தொகுதியில அதிகமா இருக்குது. இவர்கள் வாக்கும் தொழிலாளர்களோட வாக்கும் யாருக்கு அதிகமா விழுதோ இவங்க தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இங்க அதிகம்னு சொல்லப்படுது.